தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் 2026 செயற்பாடு ஜனாதிபதியின் மேற்பார்வைக்கு உரிய காலக்கெடுவுக்குள் குறித்த திட்டங்களை நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்கவும் ஜனாதிபதி பணிப்புரை. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அந்த திட்டங்களின் செயற்பாடுகளை ஒரே நிறுவனத்தின் கீழ் மேற்பார்வை செய்வதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டு திட்டங்கள் மற்றும் தற்போதைய செயற்பாடுகளை மீளாய்வு செய்வதற்காக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் 2ஆம் தேதி முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கே இவ்வாறு தெரிவித்தார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 10,200 மில்லியன் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் வீட்டு திட்டம் மற்றும் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களுக்காக 5,000 மில்லியன் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் வீட்டு திட்டங்களின் திட்டமிடல் செயற்பாடு மற்றும் நிறைவு செய்யவுள்ள காலக்கெடு தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது அவதானம் செலுத்தினார். மேலும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாத வீட்டு திட்டங்களை விரைவாக முடிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க, வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதியமைச்சர் DP சரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு, வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல் குமுத்து லால் போகபத்த, திரைசேரியின் வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலுக்சன் மற்றும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் JK அரவிந்த ஸ்ரீநாத் உட்பட தேசிய வீடமைப்பு அதிகார சபை மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.